ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம ஸ்டடி டிப்ஸ் மாதிரி பார்க்கலாம். நான் கொஞ்சம் ஒரு 3-4 டேஸாக வீடியோ அப்லோட் பண்ணலை பிகாஸ் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால நான் இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிடுவேன். பட் டெய்லி வீடியோஸ் வருமான்னு தெரியாது. பட் நான் கண்டிப்பாக ஆல்டர்னேட் டேஸ் வந்து வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? எக்கனாமி அண்ட் பாலிட்டி வந்து நான் ப்ரியாரிட்டி பேசிஸில் நான் உங்களுக்கு டாபிக்ஸ் கவர் பண்ணிடுவேன். ஸோ தட் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி மோஸ்ட்டாக எக்கனாமி அண்ட் பாலிட்டி வந்து உங்களுக்கு கவர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டடி டிப்ஸ் மாதிரி கொடுக்கலான்னு நினச்சேன். பிகாஸ் நம்ம எல்லாருமே இதை கோ த்ரூ பண்ணுறோம். அதாவது ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ். இதுக்கு வந்து நம்ம கேட்கவே வேணாம், நல்லா அடிக்டடா இருக்கும். ஒரு கேட் வீடியோ பார்க்கலான்ட்டு போவோம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது. ஒரு வீடியோ 2 வீடியோ நினைச்சு நம்ம போனாலும் நம்மளால அதை ஸ்டாப் பண்ணவும் முடியாது, ரெசிஸ்ட் பண்ணவும் முடியாது. நம்ம ஃபோன் எடுத்து இன்ஸ்டாகிராமோ இல்லை யூடியூப் ஷார்ட்ஸோ ஸ்க்ரால் பண்ணாம இருக்கவும் முடியாது. புக்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் படிக்கலாம்னு நினைப்போம். பட் அந்த 15 மினிட்ஸ் 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸ் ஆகும். அடுத்து லஞ்ச் முடிச்சுட்டு படிக்கலாம், இல்லைன்னா டின்னர் முடிச்சுட்டு படிக்கலாம், இப்படியே தான் டைம் போகும். இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா டோபாமைன் தான். ஸோ இது நீங்க நிறைய பக்கம் கேட்டிருப்பீங்க. நம்ம டோபமைன் வந்து கிராஷ் ஆகுது, இதனால பேஸ் லைன் வந்து இம்ப்ரூவ் ஹை ஆகுது அப்படின்னு. ஸோ ரொம்ப நம்ம டெக்னிக்கலா போக வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுக்கு டோபமைன் இந்த லெவல் இருக்கு அப்படின்னா நம்ம படிச்சாங்க கூட நம்மளுக்கு ஹையா இருக்கும். திரும்ப திரும்ப படிக்கணும், நம்ம லைஃப்ல பெட்டர் ஆகணும்னு தோணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்போ என்ன ஆகுது, என்னோட டோபமைன் லெவல் வந்து இந்த லெவலுக்கு போகுது, ஹை ஆயிருச்சு. ஸோ நான் படிக்கிறது இந்த லெவல் இருக்கு. ஓகேங்களா? ஜென்ரலா படிச்சா நம்மளுக்கு இந்த லெவல் தான் டோபமைன் வரும். ஆனா நம்மளுக்கு சின்ன வயசுல பெருசா ஸ்டிமுலேஷன் கிடையாது. அதனால படிக்கலாம், பெட்டர் ஆகலாம், இல்ல எக்ஸாம் பாஸ் பண்ற அளவுக்காச்சும் படிக்கலாம் அப்படின்னாச்சும் நம்மளுக்கு தோணிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம ரீல்ஸ் எல்லாம் பார்த்து நம்மளுக்கு டோபமைன் ரொம்ப ஈஸியா வர்றதுனால நம்மளுக்கு ஹை ஆயிருச்சு. ஓகேங்களா? பேஸ் லைன் வந்து மேல போயிருச்சு. அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த லெவல்ல இருக்கிற படிக்கிறதை விட நம்மளுக்கு இங்க இருக்க ரீல்ஸ்னால வர டோபமைன் வேணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரீசன். படிக்கிறதை விட நம்ம ரீல்ஸ் ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறோம். ஓகே, ஏன் ரீல்ஸுக்கு இல்லை ஷார்ட்ஸுக்கு வந்து நம்ம இவ்வளோ அடிக்ட் ஆயிருக்கோம், ஆல்வேஸ் அதை பார்க்கணும் நம்மளுக்கே இவ்வளோ தோணுது? அது கெட்டதுன்னு தெரியுது. இப்போ எப்படி ஒரு ஆல்கஹால் குடிக்கிறவங்களுக்கு அது கெட்டதுன்னு தெரிஞ்சாலும் அது குடிக்கிறாங்களோ, அதே மாதிரி தான் நம்மளும் படிக்கிறோமோ இல்லையோ, இதனால இந்த அட்டெம்ப்ட் வேஸ்ட் ஆகும் என்ன தெரிஞ்சாலும் நம்மளால அதை விட முடியல. அதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். அதாவது நம்மளுக்கு டோபமைன் வந்து உடனே உடனே கிடைக்குது. இப்ப நான் ரீல்ஸ் பார்த்தேன்னா அடுத்த ரீல்ஸ் நான் ஸ்வைப் பண்றதுக்குள்ள எனக்கு டோபமைன் ஹிட் ஆயிருது. ஆனா நான் படிச்சேன் அப்படின்னா, இப்ப நான் படிக்கிறேன் அப்படின்னா நான் எப்ப எக்ஸாம் எழுதி எப்ப ரிசல்ட் வந்து எப்ப நான் அதோட ரிசல்ட்டை நான் பாக்குறது அப்படின்னு நம்ம பிரெயின் நம்மளவே கொஸ்டின் பண்ணுது. அதனாலதான் நம்மளுக்கு இன்ஸ்டன்டா இருக்கிறது இது வந்து டிலேடு கிராட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்ம படிச்சு ஒரு எக்ஸாம் எழுதி பெட்டர் ஆகுறது வந்து ஒரு டிலேடு கிராட்டிஃபிகேஷன். பிகாஸ் இன்ஸ்டன்டா இந்த செகண்ட்ல நம்மளுக்கு எதுவும் மாற போறது இல்லை. ஆனா நீங்க வந்து ரீல்ஸை ஸ்க்ரால் பண்ணும்போது நம்ம பிரெயின் கிளிக் ஆகுது இந்த டோபமைனுக்கு. ஸோ நம்மளுக்கு சீக்கிரமா ஒன்று கிடைக்கிறத தான் நம்ம எப்பவுமே தேடி போவோம். அதனாலதான் நம்ம இந்த ஷார்ட்ஸ் இல்லை ரீல்ஸை தேடி நம்ம போயிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நம்ம படிக்காம டைம் வேஸ்ட் பண்றோம். அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பிரச்சனைனாலும், இன்னொரு பிரச்சனை இருக்கு, அட்டென்ஷன் ஸ்பேன். அதாவது நம்ம எவ்வளோ நேரம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரொம்பவே டவுன் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு யூடியூப்ல ஈஸியா ஒரு 30 மினிட்ஸ் வீடியோ நம்மளால பார்க்க முடியும். ஆனா இப்ப நம்ம ரீல்ஸே ஒரு 1 மினிட்டுக்கு மேல ஒரு ரீல்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நம்மளால பார்க்கவே முடியாது. கரெக்ட்டுங்களா? இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம பிரெயினுக்கு சுத்தமா பொறுமை இல்லாம போயிருச்சு. ஸோ சீக்கிரமா எதா இருந்தாலும் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. இது வந்து மத்தவங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல. பட் இப்ப எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு டைம் வேணும். ஏன்னா நம்மளுக்கு படிக்க நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. கான்சென்ட்ரேஷன் வேணும். ஃபோக்கஸ்டா படிக்கணும். ஆனா இது ரெண்டுமே நம்மளுக்கு இந்த ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ்னால ஃபுல்லாமே டவுன் ஆயிடுது. கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த ஒரு ஹேபிட் இந்த ஹேபிட் என்னன்னா ரீல்ஸ் இல்லைன்னா ஷார்ட்ஸ். இந்த ஷார்ட் ஃபார்ம் வீடியோ பார்க்குறத வந்து நிறுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு டைமும் கிடைக்கும், கான்சென்ட்ரேஷனும் நம்மளுக்கு திருப்பி வரும். ஆனா இது அவ்வளோ ஈஸியா நம்ம சொன்னோடனே மாத்திக்கிற அளவுக்கு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. பிகாஸ் ஒரு சில பேர் இதுக்கு அடிக்ட் ஆயிருப்பீங்க. ஒரு சில பேர் இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இவங்களுக்கு மேபி இது லைட்டா ஈஸியா கூட இருக்கலாம். ஆனா இன்கேஸ் நீங்க அடிக்டிவா இருக்கீங்க, டெய்லியுமே நீங்க வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க, நீங்க வந்து ரொம்ப நாள் பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன், அதாவது அந்த ஃபோக்கஸை திருப்பி கொண்டு வர்றது கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி ஒரு லெசனை நீங்க வந்து ஒரு 30 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அப்படின்னா
இப்ப அது ஒரு லெசன ஒரு நாள் பூரா உட்காந்து படிப்பீங்க. பிகாஸ் உங்களால கன்டினியூஸா 10 நிமிஷம் படிக்க முடியாது. விட்டு விட்டு படிப்பீங்க. அப்படியே இந்த 1 ஹார் நான் படிக்க போவேன்னு நினைச்சு உட்காந்தாலும் கான்சென்ட்ரேஷன் இருக்காது. ஸோ உங்களோட ப்ரொடக்டிவிட்டி கம்மியாயிடும். ஸோ நீங்க உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை நீங்களே மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம திரும்ப அந்த ஹேபிட்ல இருந்து வெளியே வரணும். நம்ம ரீல்ஸ் பார்க்கறதுல இருந்து வெளியே வரணும். அடுத்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அட்டென்ஷன் ஸ்பேனை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இது 2ம் பண்ணிட்டோம் அப்படின்னா, சீரியஸ்லி இதோட எஃபெக்ட் வந்து நல்லாவே பார்க்க முடியும். இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு நானும் அடிக்ட் ஆயிருந்தேன். லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எந்த எக்ஸாமுமே படிக்கல, எக்ஸாமும் எழுதல. பிகாஸ் எனக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த் கண்டிஷன் இருந்தனால, என்னால லாஸ்ட் இயர் பெருசா எந்த எக்ஸாமும் நான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ நான் ரெஸ்ட் எடுக்கிறேங்கிற பேர்ல ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். ரீல்ஸும் ஷார்ட்ஸும். ஒரு நாள்ல சாப்பிடுவேன், ரீல்ஸ் பார்ப்பேன். இப்படியே தான் டைம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் படிக்கணும்னு நினைக்கும் போதும் கூட என்னால சுத்தமா படிக்க முடியல. ஒரு சாப்டரை என்னால கண்டினியூஸா உட்காந்து படிக்க முடியாம இருந்துச்சு. அப்பதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன், ஓகே நம்மளோட இந்த ஹேபிட் எவ்வளவு இதா இருக்குன்னு. அதுக்கப்புறமா இதுக்கு என்னெல்லாம் பண்ணா பெட்டர் ஆகலாம்னு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எதெல்லாம் எனக்கு பெட்டர் ஆச்சோ அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். பிகாஸ் நானுமே ப்ரொகாஸ்டினேட் பண்ணுவேன், நானுமே அடிக்டிவா இருப்பேன். பட் நான் வந்து ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ பெட்டரா இருக்கேன். 2022ல நான் படிச்சதை விட 2025ல நான் பெட்டரா படிக்கிறேன். ஸோ இந்த இடப்பட்ட டைம்ல நான் வேர்ஸ்ட் ஃபேஸுக்கு போயிருந்தேன். 5 மினிட்ஸ் என்னால புக் எடுத்து வச்சு படிக்க முடியாது. இதை நான் தூங்கிடுவேன், இல்லைன்னா ஃபோன் எடுத்துருவேன். ஸோ அவ்வளோ பேடா இருந்தேன். பட் முன்னாடி இருந்ததை விட இப்போ பெட்டரா இருக்கேன்னு சொல்ற அளவுக்கு நான் சேஞ்ச் ஆகிட்டேன். அது எப்படி அப்படின்னா, ஓவர் நைட்ல நடக்காது. பட் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்னால உங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்லயே கூட டிஃபரன்ஸ் தெரியும். அது ஒவ்வொருத்தவங்களோட ஹேபிட்டை பொறுத்து, எவ்வளோ நாளா பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா டோபமைன் டீடாக்ஸ். டோபமைன் டீடாக்ஸ் நீங்க யூடியூப்ல போட்டிங்கனாவே நம்மளுக்கு நிறையாவே வரும். என்னென்ன பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும், டிவி பார்க்கக்கூடாது, ப்ளூ ஸ்க்ரீன் இருக்கக்கூடாது. இது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. பட் இந்த ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை வந்து கன்சிஸ்டண்டா ஒரு சில பேர்த்துனால தான் ஃபாலோ பண்ண முடியும். நம்ம ரொம்ப அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம்னா ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணுவோம், அதுக்கப்புறம் மறுபடியும் பழையபடியே போயிடும். ஸோ நம்மளுக்கு வந்து டோபமைன் எதுக்கு டீடாக்ஸ் பண்றோம் அப்படின்னா, எக்ஸாம்ல நம்ம பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன பண்ணலாம்னா, காலையில 2 ஹார்ஸ் வந்து நோ ஃபோன். ஃபோன் எடுத்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி தூங்குறதுக்கு 1 ஹார் முன்னாடியும் ஃபோன் பார்க்க போறது இல்ல. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க. பிகாஸ் மார்னிங் அண்ட் நைட்டு தான் நம்ம வந்து ரொம்ப இந்த ஸ்க்ராலிங் இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகும் சைக்கலாஜிக்கலி. அதனால மார்னிங் 2 ஹார்ஸ் எந்திரிச்சதுல இருந்து 2 ஹார்ஸ் நான் வந்து ஃபோன் எடுக்க மாட்டேன். தூங்க போறதுக்கு 1 ஹார் முன்னாடி ஃபோன் பார்க்க மாட்டேன். இத வந்து நீங்க வந்து கண்ட்ரோல்டா வச்சுக்கணும். ஓகேங்களா? இதுக்கு நீங்க என்னால செல்ஃப் கண்ட்ரோலா இருக்க முடியல, நான் வந்து எடுத்து பார்த்துடுறேன் ஃபோனை அப்படிங்கிற மாதிரி இருந்தா, நீங்க வந்து போஸ்டர்ஸ் எங்கேயாச்சும் ஒட்டலாம். அதாவது ஒரு பேப்பர்ல உங்களோட கோல். இந்த வருஷம் இப்போ 2025ல குரூப் 1ல நான் இவ்வளோ ரேங்க் வாங்குவேன், குரூப் 4ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன். உங்களுக்கு என்ன எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த எக்ஸாம்ல நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மோட்டிவேட்டிங்கான திங்ஸ் வந்து உங்க ரூம்ல, ஸ்டடி ரூம்லயோ இல்லை நீங்க தூங்குற ரூம்லயோ உங்க ஃபோன் வால்பேப்பர்லயோ இது மாதிரி வச்சீங்கன்னா நம்ம கில்ட்டை ட்ரிகர் பண்ணும். இது பார்க்கறதுனால நம்மளுக்கு வந்து மனசுக்குள்ளேயே கில்ட் இருக்கும், ஐயோ ரீல்ஸ் பார்க்குறமே படிக்கலையேன்னு. ஆனா அதை வெளியே ஒரு பிக்சர்ல நம்ம பார்த்துட்டோம், நம்ம ஹேண்ட் ரைட்டிங்ல பார்க்குறோம், இல்லைன்னா ஃபோன்ல எடிட் பண்ண வால்பேப்பர்ல பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அது பண்ண மாட்டோம், அவ்வளவு அடிக்டிவா ஆக மாட்டோம். ஓகேங்களா? கண்டிப்பா இது ஒர்க் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மார்னிங் 2 ஹார்ஸ், நைட் 1 ஹார் தூங்கக்கு முன்னாடி. அடுத்தது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், போமோடோரோ டெக்னிக்னு. ஸோ இது வந்து என்னன்னா 25 மினிட்ஸ் ஃபோக்கஸ்டா படிக்கணும், அடுத்து 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கணும். இதே மாதிரி 4 டைம் பண்ணிட்டு 4வது பிரேக் வந்து 15 மினிட்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நம்ம 25 மினிட்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். அதாவது இந்த 25 மினிட்ஸ் ஃபுல்லாமே படிக்க மட்டும் தான் போறோம். ஃபோன் பார்க்க போறது கிடையாது, எந்த டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. புக் இப்போ நீங்க ஒரு சாப்டர் படிக்க போறீங்கன்னா அந்த சாப்டர் மட்டும் தான் இப்போ ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஓகேங்களா? 25 மினிட்ஸ்னு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஹாஃப் அன் ஹவர் கூட இல்லை, நல்லா ஈஸியாக வந்துருவேன்னு தோணும். பட் தேர்டு ஃபோர்த்துனெல்லாம் போகும்போது நம்மளால முடியாது. பிகாஸ் நம்ம இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்து பழகுனனால இது கஷ்டமா இருக்கும். பட் இடையில 5 மினிட்ஸ் பிரேக் இருக்கறனால நம்மனால நம்ம வில் பவர் லைட்டா யூஸ் பண்ணோம்னா இது வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஓகேங்களா? எவ்வளோ அடிக்டிவா இருந்தாலும் போமோடோரோ டெக்னிக் சீரியஸ்லி ஈஸியாவே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனா ஒரு திங் என்னன்னா, இந்த 5 மினிட்ஸ் பிரேக் இருக்கு இல்லைங்களா? அப்ப வந்து ரீல்ஸோ ஷார்ட்ஸோ எதுவுமே பார்க்கக்கூடாது, ஃபோனை வந்து எடுக்கவே கூடாது. இந்த 15 மினிட்ஸ்ல வேணா நீங்க வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம அப்படியே நிறுத்தினோம்னா அதுக்கு அதை விட டபுளா நம்ம அடிக்ட் ஆகும். ஸோ இந்த 15 மினிட்ஸ்ல ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 3 செஷனும் நீங்க கரெக்டா பண்ணிக்குவீங்க.
அதாவது நம்ம இத கரெக்ட்டா முடிச்சுட்டோம்னா 15 மினிட்ஸ் பிரேக்குக்கு போவோம். அப்ப நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி. ஓகேங்களா? ஸோ இதனால நம்மளோட ஸ்க்ரீன் டைம் நல்லாவே குறையும். இப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மார்னிங் 2 ஹார்ஸ், நைட் 1 ஹார் 3 ஹார் நம்ம குறைச்சிட்டோம். அது போக இந்த பிரேக்குங்கும்போது நம்ம ஜென்ரலி ஃபோன் தான் பார்க்க ட்ரை பண்ணுவோம். ஆனா அது பிரேக்கே கிடையாது. பிகாஸ் பிரெயினுக்கு ரெஸ்ட் குடுத்தா தான் அதுக்கு பேரு பிரேக் படிக்கும்போது. ஆனா நம்ம ரீல்ஸ் பார்க்கும்போது நம்ம படிக்கிறத விட அதிகமா ஸ்டிமுலேட் ஆகும் நம்ம பிரெயின். ஸோ இதனால பிரெயின் டயர்ட் தான் ஆக போதே தவிர நம்ம அந்த 5 நிமிஷத்துல நம்ம பிரெயினுக்கு பிரேக்கே குடுக்கவே கிடையாது. அதனால தான் இந்த 5 மினிட்ஸ்ல நம்ம நடக்கலாம், தண்ணி குடிக்கலாம், ஜஸ்ட் சும்மா கூட இருக்கலாம். பட் ஃபோன் மட்டும் எடுத்து பார்க்காதீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? ஃபோன் டைம் வந்து லிமிட் பண்ணும். டோபமைன் டீடாக்ஸ்க்காக. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீடாக்ஸுக்கு போகல. பட் கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ காலையில 2 மணி நேரம், நைட் 1 மணி நேரம் பார்க்கக்கூடாதுன்னு நெனச்சிருக்கோம். அத மீறியும் வந்துச்சுன்னா செல்ஃப் கண்ட்ரோலுக்காக நம்மளோட கில்ட்டினஸ வந்து ட்ரிகர் பண்றோம். ஓகேங்களா? வால்பேப்பர், ஃபோன்ல வால்பேப்பர், இல்லன்னா செவுத்துல பேப்பர், இல்ல நம்ம எழுதி ஒட்டுறது. நம்மளோட கோல் இதுதான். ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாரி உங்களுக்கு எது உங்க கில்ட்ட ட்ரிகர் பண்ணுதோ, அத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த செஷன். இப்ப நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சிருச்சு. அப்ப நம்ம போமோடோரோ டெக்னிக் யூஸ் பண்ணி அட்டென்ஷன் ஸ்பேனை வந்து அதிகப்படுத்துறோம். இப்ப நீங்க 2 ஆர் 3 வீக்ஸ் இந்த 25 மினிட்ஸ்ல கம்ஃபர்டபுள் ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்து 40 மினிட்ஸா அந்த டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி பண்றது மூலியமாவே நம்மளுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த 3வது என்ன அப்படின்னா நம்ம எவ்வளவு நேரம் படிக்கிறோம்னு நம்ம அக்கௌண்டபிளா வச்சிருக்கணும். இந்த திருப்ப இந்த ரீல்ஸ் பாக்குறது அந்த லூப்புக்குள்ள போக கூடாதுன்னா நம்மள நம்மளே அக்கௌண்டபிளா வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அக்கௌண்டபிலிட்டி. அதாவது நம்ம எவ்வளோ படிக்கிறோம், எவ்வளோ நேரம் படிக்கிறோம், டைமும் குவான்டிட்டி ரெண்டையுமே நம்ம வந்து செக் பண்ணணும். கண்டிப்பா நம்மளுக்கு குவாலிட்டி இம்பார்ட்டன்ட். நம்ம கான்செப்ட்ஸை எப்படி படிக்கிறோங்கிறது இம்பார்ட்டன்ட். ஆனா டிஎன்பிசிக்கு வைட் நாலேஜும் தேவை. ரொம்ப டீப் நாலேஜ் தேவையில்லை. வைடா நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? எம்சிக்யூ அதுவும் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணும்போது நம்மளுக்கு வைடான நாலேஜ் வந்து இருக்கணும். ஓகேங்களா? அப்போ நம்ம ஒரு டாபிக்கையே ஒரு நாள் ஃபுல்லா படிக்கிறத விட நம்ம சிலபஸை முடிஞ்ச வரைக்கும் வைடா கவர் பண்ண பார்க்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபாரஸ்ட் இது மாதிரி ஆப் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? அந்த ஆப்ல போய் நம்ம படிக்கும்போது மட்டும் நம்ம டைம் ஸ்லாட்டை வந்து அதுல நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பேசிக்லி என்னன்னா இப்போ நான் படிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்லாட்டை வந்து ஃபில் பண்ணா நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ படிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஹார்ஸ் படிக்கிறோம். ஒரு வீக்குக்கு எவ்வளோ படிக்கிறோம். ஸோ பர் வீக் மேபி ஆவரேஜா 2.5 ஹார்ஸ் படிக்கிறோம்னு வச்சுக்கலாம். ஒரு நாள் நான் 3 மணி நேரம் படிக்கிறேன். இன்னொரு நாள் 2 மணி நேரம். இதுவுமே போகுதுன்னா, ஒரு வாரத்துக்கு ஆவரேஜா பெர் டே நான் எவ்வளோ படிக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா, நான் இத நோட்டீஸ் பண்ணாம நான் படிக்கும்போது எனக்கு பர்சனலி எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நான் 6 ஹார்ஸ் பக்கம் டெய்லி படிக்கிறேன்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா, இத நான் வந்து லாகின் பண்ணி பார்க்கும்போது, ஒரு ஆப்ல வந்து நான் படிக்கும்போது மட்டும் அந்த டைம் பீரியட் 1 ஹார், 2 ஹார்ன்னு நான் கன்டினியூஸா லாகின் பண்ணி வைக்கும்போது தான் எனக்கு தெரியுது, ஒரு நாளைக்கு நான் 2 ஹார்ஸ், சில டைம் 3 ஹார்ஸ் இவ்வளோ தான் நான் படிச்சிருக்கேனே தவிர, நான் நெனச்ச மாரி 6 ஹார்ஸ் எல்லாம் படிக்கல. ஓகேங்களா? ஸோ இந்த அக்கௌண்டபிலிட்டி இருக்கும்போது ஆப்வியஸ்லி அந்த கில்ட் வந்து ட்ரிகர் ஆகும். நம்ம ரீல்ஸ் பார்க்கலாம்னு நினைச்சோம் அப்படின்னா கூட நம்மளால அதை வந்து பார்க்க முடியாது. ஓகேங்களா? பிகாஸ் நம்ம மைண்டு சொல்லும் இவ்வளோ நேரம் தான் நம்ம வந்து ஒரு நாளைக்கே படிக்கிறோம் அப்படின்னு. இந்த ஸ்டெப் வந்து நம்ம ரீல்ஸ் அடிக்ஷன் இந்த ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் அடிக்ஷனையும் நம்மளுக்கு வந்து குறைக்கும். அட் தி சேம் டைம் நம்ம ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது நம்ம படிக்கிறது நம்ம வந்து இந்த அடிக்ஷனே இல்லை, நான் ஜென்ரலாகவே படிச்சுட்டு இருக்கேன், நான் ஸ்கூல்லேருந்தே இப்படி தான் படிப்பேன், நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறேன் அப்படின்னாலும் அதை விட நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை பெட்டர் பண்ணும். பிகாஸ் நம்ம எவ்வளோ பண்ணுறோங்கிறது நம்மளுக்கு டேட்டாவா தெரிஞ்சாதான் நம்ம பிரெயின்னால அதை வந்து பெட்டரா மாற்ற முடியும். நம்ம அதை நோட்டீஸ் பண்ணலன்னா நம்ம நினைப்போம் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நம்ம வேற எதுவுமே பண்ணல, சாப்பிட்றோம், கொஞ்ச நேரம் தான் ரிலாக்ஸாக இருக்கும், மிச்ச நேரம் எல்லாமே படிச்சுட்டு தான் இருக்கும். ஸோ மினிமம் 5 to 6 ஹவர்ஸ் நம்ம கண்டிப்பாக படிச்சிருப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அதை ட்ராக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம அவ்வளோலாம் படிக்கிறதே இல்லை அப்படிங்கிறது. ஸோ ட்ராக் பண்ணுறது மூலியமா நம்மளுக்கு நம்ம அக்கௌண்டபிலிட்டியா வச்சுப்போம். நம்ம அடுத்தடுத்து இன்க்ரீஸ் பண்ண தான் பார்ப்போம். ஓகேங்களா? அதனால இன்கேஸ் ஏதாச்சும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் பார்த்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறோம். ஷார்ட்ஸு, யூடியூபு இது மாதிரி வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பிரெயின் சொல்லும், இங்கே பாரு நீ ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் படிச்சுட்டு இருக்க. ரேங்க் 1 வாங்கணும்னு நினைக்கிற, குரூப் 4ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணும்னு நினைக்கிற, குரூப் 2ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணும்னு நினைக்கிற, பட் இப்படி இருந்தீங்கன்னா எப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டே நம்ம திருப்பி திட்டும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம திருந்துவோம் பேசிக்லி. ஸோ அதனால தான் அக்கௌண்டபிலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் இந்த ஆப் நல்லாயிருக்கும், இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை நான் ஃபோனில் சும்மா இது லாகின் பண்ண போனால் கூட நான் நோண்டுவேன், அந்த மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னா ஒன்றுமே பண்ண வேணாம், நீங்கள் வந்து ஸ்டாப் வாட்ச் மட்டும் யூஸ் பண்ணலாம்.
எந்த ஆப்பும் போக வேணாம். நெட் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுட்டு கிளாக் ஆப் இருக்கும் இல்லைங்களா? அதில போய் நீங்க வந்து டைமர் ஸ்டாப் வாட்ச் வச்சுட்டு நீங்க ஆன் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்க அத மறந்துருங்க. நீங்களா அத ஆஃப் பண்ணுவீங்கல்ல, ஓகே படிச்சது போதும். ஏதோ காலையில சாப்பிட போலாம், இல்ல வெளிய போலாம், லஞ்சுக்கு போலாம். ஏதாச்சும் ஒண்ணு நீங்க நிறுத்துவீங்க இல்லைங்களா? அப்ப மட்டும் நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு பேப்பர்ல டேட் போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ஏப்ரல் 25 நான் ஏப்ரல் 25ன்னு போட்டு 1 ஹவர் காட்டுது. 1 ஹவர் எழுதிட்டேன். அடுத்து மறுபடியும் வெளியலாம் போயிட்டு மறுபடியும் வந்து படிக்கிறேன். இப்போ நான் 1.5 ஹவர்ஸ் படிச்சு முடிச்சுட்டேன். இப்படியெல்லாம் எழுதிட்டு டோட்டலா இன்னைக்கு நான் வந்து 2.5 ஹவர்ஸ் படிச்சிருக்கேன்னு எழுதி வைக்கிறேன். அடுத்து நாளைக்கு டேட் போட்டு நான் எழுத போவேன். ஸோ இது மாதிரி நீங்க பண்ணும்போது நீங்க நல்லாவே பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் 2.5 ஹவர்ஸ்ல 1 ஹவர்ல இருந்து கூட ஆரம்பிப்பீங்க. ஒரு 10 டேஸ் போனதுக்கு அப்புறமா நீங்க அதிகமா படிக்க ஆரம்பிச்சுக்குவீங்க. பிகாஸ் நம்மளுக்கு நம்ம தான் காம்படிஷன். நம்ம நேத்தை விட பெட்டரா இருக்கோம் அப்படின்னா நம்ம ரேங்க்ல மேல போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஓகேங்களா? பிகாஸ் நிறைய பேரு நம்மளுக்கெல்லாம் எக்ஸாம் எழுதுனா ஜாப் கிடைக்குமான்னு நினைக்கிற இடத்துல நம்ம வந்து படிக்கிறோம் உட்காந்து அதுக்குன்னு லக்கு அப்படின்னால எல்லாமே சில பேரெல்லாம் எழுதிட்டு வரலாம் லக்கு இருந்தா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்னு நினைப்பாங்க. நம்ம அந்த கேட்டகரியும் இல்லை. நம்ம படிச்சு நம்ம டேலண்ட்டை வச்சு மேலே வரணும்னு நினைக்கிறோம். ஸோ நம்மளுக்கு நம்ம தான் காம்படிஷன். அப்படி இருக்கும்போது நம்ம ப்ரீவியஸ் டே போன மாசத்த விட இந்த மாசம் எப்படி இருக்கேன், நேத்தை விட இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன், இதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாவே போதும். நம்மளை கான்சென்ட்ரேட் பண்ணாவே ரேங்க் இம்ப்ரூவ் ஆயிடும். ஓகேங்களா? இது எல்லாமே நான் வந்து புக்கை பார்த்து எதையுமே நான் சொல்லலை, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ நானும் மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதையும் பார்த்துருக்கேன். படிக்காம நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க எல்லா ஒரு சீரீஸ் எடுத்துக்கிட்டு அதில் இருக்க எல்லா சீசனையும் உட்காந்து பார்த்துருக்கேன். இந்த மாதிரியும் நான் இருந்துக்கிட்டு இப்போ நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டும் இருக்கேன் எக்ஸாமுக்கு. ஓகேங்களா? நான் யூடியூப் வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன், கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டும் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் என்னால் எப்படி பேலன்ஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அதுக்குன்னு நான் வந்து என்டர்டெயின்மெண்ட்டே இல்லாமல் இருக்கேனால இல்லை. இது எல்லாத்தையும் கரெக்டாக என்னால் எப்படி பேலன்ஸ் பண்ண முடிஞ்சுதுன்னா இந்த 3 ஸ்டெப்பு தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். நான் பெருசாக ரொம்ப கஷ்டம்லாம் படல. இனிஷியல் டைம்ல ஃபர்ஸ்ட் 1 வீக் நான் கஷ்டப்பட்டேன். ஆனா நினைச்சத விட ஈஸியா இந்த லூப்ல இருந்து நம்மளால வெளிய வர முடியும். ஓகேங்களா? ஸோ நான் மறுபடியும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து மார்னிங் 2 ஹார்ஸும் நைட் 1 ஹாரும் கண்டிப்பா ஸ்க்ரால் பண்ணவே கூடாது. ஃபோன் எடுக்கவே கூடாது எதுக்குமே. அலாரம் வைக்கிறீங்கன்னா அலாரம் ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் போட்டுட்டு மறந்துருங்க. அது இருக்கிறதே விட்டுருங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த டைம்ல தான் நம்ம ரொம்ப வல்னரபிளா இருப்போம். இந்த 2 டைம்ல நம்ம எப்போ ஃபோன் எடுத்தாலும் வைக்கவே முடியாது. ஓகேங்களா? அடுத்த செகண்ட் வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து நம்மளுக்கு போயிருக்கும். அதாவது கான்சென்ட்ரேட் பண்ற கெப்பாசிட்டி நம்மளுக்கு குறைஞ்சிருக்கும். அதை மறுபடியும் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம வந்து போமோடோரோ டெக்னிக் ஃபாலோ பண்றோம். ஓகேங்களா? அந்த பிரேக்லயுமே நம்ம வந்து ஸ்க்ரால் பண்ண போறது கிடையாது. 15 மினிட் பிரேக்ல மட்டும்தான் ஸ்க்ரால் பண்ணும். தேர்டு பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டி. நம்ம எவ்வளோ நேரம் படிக்கிறோம் அப்படிங்கிறத இதை ஆப்லேயோ இல்லை பேப்பர் நோட்லேயோ நம்ம வந்து ட்ராக் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இது மூணும் பண்ணோம்னாவே ஒரு 10 to 14 டேஸ் ஒரு 2 வாரம் மேக்ஸிமம் பண்ணி பாருங்க. உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் வரும். ஓகேங்களா? ஆனால் இடையில எங்கேயுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5 மினிட்ஸ் பிரேக்கில் பார்க்குறது இதெல்லாம் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் நினச்சதோட ஈஸியாக இதுலேருந்து வரலாம். ஓகேங்களா? சடனாக நாளையிலேருந்து நான் ரீல்ஸ் பார்க்க மாட்டேன், நாளைக்கு ஃபோன் மண்டேலேருந்து நான் ரீல்ஸையே தொட மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டோம். இந்த 3 ஸ்டெப்பையும் லைனாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அதை விட ஈஸியாக விட்டுற முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த சின்ன டிப்பை வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பிகாஸ் பர்சனலாக நான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கேன் இந்த ரீல்ஸ்னால. ஸோ அதனால தான் உங்களுக்கும் இதை ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். இது 100% ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் 2 வருஷமா இதை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா கூட இது உங்களுக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ்லேயே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே. ஸோ வேறு ஏதாச்சும் நான் உங்களுக்கு ஸ்டடி டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.